இந்த தொட்டியோட மொத்த கனஅடி பாத்தீங்கன்னாக்கா 202 கனஅடி வரும். இந்த 202 ஃபார்முலா கொள்ளளவு வந்து 6000 லிட்டர் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இங்க 4000 லிட்டரு 4500 5000 அவ்வளவுதான் கொள்ளளவு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் இது 6000 லிட்டர் இல்ல 4500 லிட்டர் தான் கட்டியிருக்காங்க, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இந்த பாக்டீரியா வாங்கி உள்ள கொட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த கழிவை எல்லாம் பாக்டீரியா தின்னுடும். சென்ட்ரல்ல வால் வச்சதுனால எக்ஸ்ட்ரா செலவு தான் இருந்தாலும் நம்ம எப்படி வந்து இதை மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பிளிந்த் பீம் அப்புறம் மார்க்கிங் வீடியோலாம் நான் போட்டுருவேன், பார்த்துருப்பீங்க. ஐவிஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பீடம்பள்ளியில இருக்கிறாங்க, அதாவது கோவை பீடம்பள்ளியில இருக்கிறோம். இன்னைக்கு எதை பத்தின வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அருண்குமார் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து தொட்டி கட்டியிருப்பீங்க, அதாவது தண்ணி தொட்டி கட்டியிருப்பீங்க. மெஷர்மெண்ட் எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. தண்ணி தொட்டி செப்டி டேங்க் இதோட மெஷர்மெண்ட் வீடியோ தான் இது. இதை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்பதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி நம்ம வேற மேஸ்திரியை வச்சு கட்டினாலும் சரி, வேற இன்ஜினியரை வச்சு கட்டினாலும் சரி, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம எப்படி முறைப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்து உங்களுக்கு சேரும். உங்களுக்கு கோவை, திருப்பூர், சூலூர், பெருமாநல்லூர், பல்லடம் இந்த மாதிரி இடங்கள்ல இடம் இருக்கு, வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்னோட நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க, நம்ம நல்லபடியா வீடு கட்டி தரலாம். ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து தண்ணி தொட்டியை பத்தியும் செப்டி டேங்கை பத்தியும் நம்ம நிறைய போட்டிருக்கோம். நிறைய பேர் வீடு கட்டுவீங்க, வீடு கட்டுறப்ப அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க தண்ணி தொட்டி வந்து நான் 6000 லிட்டர் கட்டி தரேங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா கட்டுறது என்னமோ 4000மோ 5000மோ தான் கட்டியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதை வந்து உங்களால கனெக்ட் பண்ணி தண்ணி தொட்டி வந்து 6000 லிட்டர் தான் கட்டியிருக்காங்களா அப்படின்னு நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதை பத்தின வீடியோ தான் இது. வீடு குடி போயிருவீங்க, அக்ரிமெண்ட்ல 6000ன்னு போட்டு நான் தண்ணி தொட்டி 6000 லிட்டர் கட்டிட்டேங்க, அதே மாதிரி செப்டி டேங்க் வந்து நான் 6000 லிட்டர் கட்டிட்டேங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வீடு கட்டி குடி போனதுக்கு அப்புறம் தண்ணி பத்துல அப்படின்ட்டு வண்டி தண்ணி சொல்லி 6000 லிட்டர் தண்ணி வண்டி சொல்லி நீங்க ஊத்துறப்பதான் 6000 லிட்டர் பத்தல, அதாவது கொள்ளளவு வந்து 6000 லிட்டர் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இங்க 4000 லிட்டரு 4500 5000 அவ்வளவுதான் கொள்ளளவு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா மீதி டேங்க்ல தண்ணி இருக்கும். அப்படிங்கிறப்ப தண்ணி இருக்கு, 6000 லிட்டர் ஃபுல் ஆகலைங்க, ஒரு 4500 தான் ஃபுல்லா இருக்குது, இன்னும் என்கிட்ட 1000 லிட்டர் தண்ணி இருக்கு அப்படின்னு வண்டிக்காரங்க சொல்றப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் இது 6000 லிட்டர் இல்ல 4500 லிட்டர் தான் கட்டியிருக்காங்க, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் வீடு கட்டுறப்பயே வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த தண்ணி தொட்டியை பாருங்க, இந்த தண்ணி தொட்டி வந்து நம்ம ஃபிளையாஸ் செங்கல்ல கட்டியிருக்கோம். அதே மாதிரி செப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபிளையாஸ்ல தான் நம்ம கட்டியிருக்கோம். ஃபிளையாஸ் வந்து நம்ம எதுக்கு வந்து தண்ணி தொட்டிக்கு செப்டி டேங்குக்கு பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம ஃபிளையாஸ் செங்கல் யூஸ் பண்றதுக்கு காரணமே பாத்தீங்க அப்படின்னாக்க செங்கலை விட ஃபிளையாஸ் செங்கல் வந்து நீர் உறிஞ்சு தன்மை கம்மி, செங்கல் வந்து நீர் உறிஞ்சின் தன்மை அதிகம். அதை விட இது வந்து நீர் உறிஞ்சு தன்மை கம்மிங்கிறதுனால நாளைக்கு வாட்டர் லீக்கேஜ், அதாவது நீர் கசிவு அதிகமா வந்து வெளியே விடாது. தண்ணி டேங்க் லீக் ஆகுது, செப்டி டேங்க் லீக் ஆகுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த ஃபிளையாஸ் செங்கல் யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னாக்க அந்த லீக்கேஜ் வந்து செங்கலை விட ஒரு 30% வந்து அதிகம். செங்கல் நீர் அதிகமா உரியறப்ப தண்ணியை உறிஞ்சி வெளியே கடத்தும், இது வந்து அவ்வளவுக்கும் வெளியே கடத்தாது. அப்படிங்கிறப்ப தொட்டி வந்து வாட்டர் லீக்கேஜ்ல இருந்து ஒரு 30% அதிக நாள் உழைக்கும்னு நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? அதனாலதான் இந்த ஃபிளையாஸ் செங்கல் நம்ம யூஸ் பண்றோம். தண்ணி டேங்க் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தண்ணி தொட்டி பாத்தீங்கன்னாக்க 10000 லிட்டர் நம்ம கட்டியிருக்கோம். எப்படி இந்த 10000 லிட்டர் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டேங்க் வந்து 10000 லிட்டருங்க. இந்த 10000 லிட்டர் வந்து ஒரே டேங்காவும் நம்ம கட்டலாம். ஆனா வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க எனக்கு வந்துங்க நாளைக்கு வந்து நல்ல தண்ணி எனக்கு கிடைக்கணும். நாளைக்கு இந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாக்க சப்ப தண்ணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க. சப்ப தண்ணினா கொஞ்சம் உப்பு கரிக்கும், நல்ல தண்ணின்னா நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி. பஞ்சாயத்து போர்டு தண்ணின்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு கலந்து விடுவாங்க, நல்ல தண்ணியும் விடுவாங்க சப்ப தண்ணியும் விடுவாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சப்ப தண்ணி வந்து ஒரு இடத்துல விழுவுற மாதிரியும் நல்ல தண்ணி வந்து எனக்கு ஒரு இடத்துல விழுவுற மாதிரியும் எனக்கு வேணுங்க அப்படின்னு அருண்குமார் சொல்லியிருந்தாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சப்ப தண்ணிக்கு ஒரு டேங்கும் நல்ல தண்ணிக்கு ஒரு டேங்கும் நம்ம
சென்ட்ரல்ல வால் வச்சு நம்ம கட்டியிருக்கிறோம். இந்த சென்ட்ரல்ல வால் வச்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா செலவு தான், இருந்தாலும் நம்ம எப்படி வந்து இதை மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தொட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 5 அடி, நீளம் பார்த்தீங்கன்னாக்கா 6 அடி, உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 6.9 இன்ச் அப்படின்னாக்கா 6.75. இதை வந்து நீங்க 3ஐயும் போட்டு பெருக்கிக்கங்க. அதாவது 202 கன அடி வரும். இந்த தொட்டியோட மொத்த கன அடி பார்த்தீங்கன்னாக்கா 202 கன அடி வரும். இந்த 202 ஃபார்முலா 28 போட்டு பெருக்குனீங்க அப்படின்னாக்க 5670 லிட்டர் தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? 202 இன்ட்டு 28 ஃபார்முலா. அதாவது இந்த தண்ணி தொட்டி எல்லாம் எப்படி வந்து லிட்டர் கணக்குல மாத்துங்கிறதுக்கு இந்த 28 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கன அடியை வந்து லிட்டர் கணக்குல மாத்த முடியும். அப்ப 202 இன்ட்டு 28 அப்படின்னு போட்டீங்கன்னாக்க அதாவது 5670 லிட்டர் வந்து இது கொள்ளளவு. நான் சொல்ற புரியுதுங்களா? இந்த ஒரு டேங்க். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த டேங்க் இதோட அகலம் பாத்தீங்கன்னாக்க 4 அடி, இதோட நீளம் பாத்தீங்கன்னாக்க 6 அடி, ஆழம் பாத்தீங்கன்னாக்க அதே 6.9 இன்ச்சு. அகலம் 4 இன்ட்டு 6 இன்ட்டு 6.75 இன்ட்டு அப்படின்னு போட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 162 கன அடி வரும். அந்த 162 இன்ட்டு 28 ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னாக்க 4586 லிட்டர் உங்களுக்கு வரும். இப்ப இது ஒரு 4586 லிட்டரு, அது ஒரு 5670 லிட்டரு, ரெண்டும் ஒன்னா கூட்டணும் அப்படின்னாக்க 10256 லிட்டரு வந்தது. இந்த மாதிரி நாளைக்கு உங்க மேஸ்திரியோ உங்க இன்ஜினியரோ கட்டுறாங்க அப்படின்னாக்க இந்த 28 ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணிக்கங்க. சில பேர் வந்து 27 வைப்பாங்க, சில பேர் வந்து 26.5 வைப்பாங்க, சில பேர் 28 வைப்பாங்க. நம்ம 28 வைக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து அக்ரிமெண்ட்ல பேசினது பாத்தீங்கன்னாக்கா 10,000 லிட்டர் பேசியிருக்கிறோம். 10,250 லிட்டர் இருக்குது. சரிங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா தான் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப செப்டி டேங்க் வந்து எத்தனை லிட்டர் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதுவும் வந்து நம்ம ஃபிளையாஸ்ல தான் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். இந்த ஆரஞ்சு பைப் வந்து நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து செப்டி டேங்க் வந்து ஃபில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியை இங்க நிப்பாட்ட வச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க 2 அடி வந்து பேசேஜ் விட்டுருக்காங்க. இந்த பக்கமா நம்ம அந்த செப்டி டேங்க் கிளீன் பண்ற ஓசை எடுத்து இந்த வழியா உள்ள விட்டு இந்த செப்டி டேங்கை வந்து கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆரஞ்சு பைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த 4 இன்ச்சு பைப் நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னாக்க வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்து இல்லைன்னா இந்தியன் டாய்லெட் வைக்கிறோம் அப்படின்னாக்க அதுல இருந்து வர கழிவு வந்து இந்த 4 இன்ச்சு பைப் வழியா இந்த டேங்க் உள்ள ஊத்தும். இந்த பைப் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த செப்டி டேங்க் வந்து ஃபில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கழிவு வந்து எல்லாமே கழிவா ஃபில் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. கழிவு மட்டுமே வந்து இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாதுங்க. ஏன்னா அதுல ஃப்ரெஷ் பண்ற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அதிகமா வந்து சேரும். அப்ப அந்த தண்ணி அதிகமா வந்து சேர சேர கழிவு என்னமோ கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா தண்ணி வந்து அதிகமா இருக்கும். அந்த தண்ணி அதிகமா வர்றதுனால செப்டி டேங்க் வந்து சீக்கிரமா ரொம்பிரும். அந்த ரொம்பிருச்சுன்னா உடனே நம்ம செப்டி டேங்கை கிளீன் பண்ற வண்டியை வச்சு நம்ம கிளீன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குதான் என்னன்னா இந்த பைப் நம்ம வச்சிருக்கிறோம். இதுல வந்து நம்ம டீ பெண்ட் போடுவோம். அந்த டீ பெண்ட் போட்டு டீ பெண்ட் வந்து இவ்வளவு தூரத்துல வந்து நிற்கும். அப்ப தண்ணி வந்து இந்த மட்டத்துல வந்து நிற்கும். தண்ணி இந்த மட்டத்துல வந்து நிக்கிறப்ப கழிவு வந்து ஒரு 2 நாள் கழிச்சுதான் அந்த கழிவு வந்து கெட்டித்தன்மையை இழந்து கீழே போய் செட்டில் ஆகும். அது வரையிலும் அந்த கழிவு வந்து மேலேயே தான் மிதக்கும். மேலேயே மிதக்கிறப்ப இந்த வழியா உள்ள போகாது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தான் அந்த டீ பெண்ட் வழியா உள்ள போகும். உள்ள போய் இந்த பைப் வழியா இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம ரிங்கு இறக்குவோம். அதாவது 3க்கு 3 ரிங்கு வந்து ஒரு 5 ரிங்கோ 4 ரிங்கோ இறக்குவோம். அந்த ரிங்கை இறக்கி இந்த வேஸ்ட் தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஓவர்ஃபுல் ஆகிற தண்ணியை கொண்டு போய் இந்த ரிங்குல கொண்டு போய் நம்ம விட்டுருவோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க டிச்சு கட்டுற வரையிலும் இந்த ஓவர்ஃபுல் ஆகிற தண்ணி இந்த ரிங்குக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க டிச்சு கட்டிட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ள விட்டுறலாம். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, இப்படியே விட்டா வாடை அடிக்கும், இது வந்து கரெக்டான மெத்தடு கிடையாது, டைரக்டா விட்டோம்னா அந்த லெட்டின்ல வர வாடை அப்படியே வரும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா வாடை வரும் தான், நான் இல்லைன்னா சொல்லலைங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க பயோசெப்டி டேங்க் வந்து பாக்டீரியான்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாக்டீரியா பெயிண்ட் கடையில இந்த மாதிரி கடையெல்லாம் கிடைக்கும். அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வெஸ்டர்ன் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா லெட்டின், நம்ம அந்த பாக்டீரியா வாங்கி உள்ள கொட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த பாக்டீரியா இங்க வந்து விழுகிறப்ப லெட்டின்ல இருந்து வர கழிவை எல்லாம் அந்த பாக்டீரியா தின்னுட்டு வாடை வராம உங்களுக்கு அந்த தண்ணியை வந்து நீங்க செடி கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வாடை இல்லாம
ஒரு கிளீன் பண்ணி கொடுத்துரும். அந்த கழிவை எல்லாம் பாக்டீரியா தின்னுடும். பயோசெப்டி டேங்க்னா அதுதான், உங்களுக்கு புரியுதுங்க நான் சொல்ல வர்றது. அதே தான் நான் இது சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கழிவை வந்து தின்னுட்டு அந்த வெறும் தண்ணியை மட்டும் இங்க வந்து ஓவர்ஃபுல் ஆகி அந்த ரிங்குக்கு போயிடும். இதுதான் வந்து இந்த செப்டி டேங்கோட ப்ராப்பரா செய்யக்கூடிய ஒரு வேலை. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க, இந்த செப்டி டேங்க் வந்து எத்தனை லிட்டர்ல நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதோட அகலம் பாத்தீங்கன்னாக்க 5 அடி, இதோட நீளம் பாத்தீங்கன்னாக்க 7 அடி 5 அங்குலம். அதுக்கப்புறம் இதோட ஆழம் பாத்தீங்கன்னாக்க 5 அடி 9 அங்குலம். 7.5 இன்ட்டு, அதுக்கப்புறம் 5 இன்ட்டு, அப்புறம் 5 இன்ட்டு 75 இப்படி போட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இதோட கன அடி எவ்வளோன்னு தெரியும். இதோட கன அடி பாத்தீங்கன்னாக்கா 215 கன அடி. 215 இன்ட்டு 28 ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னாக்கா இதோட கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா 6375 லிட்டரு. இதுதான் இந்த செப்டி டேங்கோட லிட்டர் கணக்கு. இந்த மாதிரி நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க செப்டி டேங்க் கட்டுறீங்க அப்படின்னாக்கா இந்த மெஷர்மெண்ட்டை அளந்து பார்த்து உங்களோட தண்ணி தொட்டி எத்தனை லிட்டரு, செப்டி டேங்க் எத்தனை லிட்டரு அப்படின்னு இந்த 28 ஃபார்முலாவை வச்சு நீங்க கண்டுபிடிச்சி நீங்க கரெக்டா கட்டிக்கிங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. அப்பதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம எப்படி வீடு கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், சூலூர் இந்த மாதிரி இடங்கள்ல இடம் இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என் நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லவன் பில்டர்ஸின் வணக்கம்.